பண்ருட்டி அருகே பாத்தீங்கன்னா கணவர் வேறொரு பெண்ணோட கள்ள தொடர்பில் இருந்ததால பாத்தீங்கன்னா மனைவி உருட்டு கட்டையால் கணவனை அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள தாளம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் செல்வமணி. இவருக்கு பாத்தீங்கன்னா 50 வயது ஆகுது. முந்திரி கொட்டை உடைக்கும் கூலி தொழிலாளியா இவங்க வேலையும் செஞ்சு வந்திருக்காங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா உஷா என்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்து வந்த நிலையில செல்வமணி என்ற நபர் பாத்தீங்கன்னா வேறொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பில் இருந்திருக்காரு. செல்வமணிக்கும் உஷாவுக்கும் குடும்பத்தில் அடிக்கடி தகராறும் இருந்து வந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கு. மது போதையில் இருந்த செல்வமணி மனைவி உஷாவை தாக்கியதால திருப்பி உருட்டு கட்டையால் தாக்கியதில் கணவர் செல்வமணி தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்து உயிரும் இழந்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காடாம்பூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில கணவரை அடித்து கொன்றுவிட்டு தலைமறைவாக இருந்த மனைவி உஷாவை கைது செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.